காலையில் 5 மணிலேருந்து எவ்வளவு வேலை, எவ்வளவு சவாரி வேண்டியதாக கிடக்கு. ஒரு சவாரிக்கு எவ்வளோ கெஞ்ச வேண்டியதாக இருக்கு. ரேபிட்டோ வந்தனால நம்மளுக்கு சவாரியே வர மாட்டேங்குது. சரி வா அண்ணே, 3 டீ, டபுள் ஸ்ட்ராங், சிங்கிள் சுகர். என்ன ஓட்டுனாலும் கையில் காசே நிற்க மாட்டேங்குது. எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் வீட்டுக்காரிக்கு பத்த மாட்டேது. நல்லா போகுதுன்னு நினச்சா பிள்ளைகளுக்கு நோய் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு மொய் போகுது. அண்ணே நமக்கு ஒரு டீ. அங்க தலைவா, காலையிலேருந்து சவாரியா? காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு நம்ம கட்சி தலைவர் பார்க்க போயிட்டு அடுத்த வேட்பாளரே நம்ம தான். கொடுத்து வச்ச வாழ்க்கையா? முன்னாடி நீங்க அத்தாதாயா? ஓ வயிற்றுச்சல் போல. இப்பயே ஃபோன் வந்துருச்சு. ஹலோ ஏங்க, நான் கேட்ட முன்னாடி ரெடி பண்ணிக்கலாம் இல்லையாங்க? பிள்ளைக்கு ஃபீஸ் வேற கட்டணுங்க, ரெடி பண்ணிக்கலாம் இல்லையாங்க? இப்போ தாண்டி டீ குடிக்க வந்து அதுக்குள்ளே காசுனா என்ன பண்ணுவே? ஏங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லையாங்க? எங்க தலைக்கு மேல கடன் கிடக்குது, இப்படி இருக்கீங்களேங்க. காலை 5 மணிக்கே போனீங்களே, இங்க என்னங்க பண்ணீங்க? ஒரு 50 சம்பாதிக்க வேணாமாங்க? இல்லம்மா, நம்ம கட்சி தலைவர் எங்க இப்படி கட்சின்னு சுத்துறீங்களேங்க? நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்கீங்க. எங்க தலைவர் பின்னாடி ஓடுனதுக்கு சவாரி பின்னாடி ஓடிங்கன்னா நாளைக்கு காசு சம்பாதிச்சிடலாங்க, பொழைச்சிருக்கலாங்க. இப்படியே நம்பி ஏமாந்து போங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். சோம்பேறியாயிராதே.